மக்களே வெல்கம் டு விசில் பொடி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேரி பர்சன்ட் ஹாபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். என் தலையில் ஏதாவது ஏதாவது பேட்டன் எடுப்போமா? அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம இப்போ எடுக்க போகிறது என்னன்னா சாரி பேட்டன் சாரி போல்ட் பேட்டன் எடுத்துக்கலாமா? பார்ப்போமே போல்ட் பேட்டன். ஓகே கைஸ், போல்ட் பேட்டன் எடுத்தாச்சு. இந்த பேட்டன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஓட போகிறோம். இதில் பவர் ஒன்றுமே இல்லையா? டம்மி தான் போல. இவனை அடிப்போமா? வெறித்தனமாக இருக்கு. போடு, அவனை அடித்தா எனக்கு சரியான இதாகுது. சூப்பர், போடு இட. அவனை அடித்தாச்சு. இப்போ அவன் இருந்து இதெல்லாம் எடுத்துப்போம். அவன் பேட்டனை மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஃபேரி பேட்டன் நல்லா இருக்கு கைஸ். ஓகே, சேஞ்ச் பேட்டன் பண்ண முடியாது போல். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபயர் பேட்டனே போதும். இதுக்கு நல்லாவே இருக்குது. ஐயோ, துரத்துறாங்க கைஸ் ஒருத்தன். ஓடு 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 ஓடு. துரத்தாதடா. டே நமக்கு வந்தாலும் பாவம் பண்ணடா. ஐயோ, அவனை அடித்தேன் கைஸ், தப்பாக போச்சே. டே குச்சி தூக்கிட்டு வரான் கைஸ், குச்சி தூக்கிட்டு வரான். இப்போடா நான் வந்து அப்பாடியோ, இவனுக்கு கூட்டத்து கூடயே போக முடியலையே. இவனுங்க முதல்ல அனுப்பி விட்ருவோம், அப்போ தான் நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்மளை தள்ளி விட்டு ஓடிடுவானுங்க. போங்கடா சீக்கிரம். போயிட்டானுங்க எப்படியோ. நம்மளுக்கு ஏன் பேட்டன், நம்ம இடையே ஒரு பேட்டன் இருக்கு, அதை அடித்து உடச்சிடுவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த வழியாக குதிச்சு இந்த பேரிகிட்ட ஆட்டம் காட்டிட்டு ஓடணும். இவங்கிட்ட ஆட்டம் காட்டிட்டு ஓடுறதுக்கு ஃபேரி பேட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ, ஒரே குண்டா அடிச்சிடுவேன். எப்படி தண்டர்? ஐயோ, தண்டர் போடலான்னு நினச்சினே பார்த்தா என் பேரி என்ன போடுறோம் போல். ஓகே, நம்ம இதை ஓடிடுவோம். இப்படியே ஓடியாச்சு. இதே குறுக்காலே எவனும் வராதே. அவங்ககிட்ட பேட்டன் இல்லை. பேட்டன் தான் நம்ம மண்டையை பிறந்திருப்போம். ஓகே, ஆனால் இங்கே அவன் பிறகு நம்மளை அடிக்கி துரத்தி வந்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு முன்னாடியே நம்ம ஓடியாச்சு. ஓகே, ஓடு 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 கிட்ட கிளக்கிட்ட தீபக்கு போட்டித்திக்கா அங்கே இருக்குது. இந்த மண் தோண்டி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், தலையில் அடித்தா போய் தலையில் அடிக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த அழகாக குழி இந்த ரூமில் தான் இருக்குன்னு அழகாக தெரியுது பாருங்கள். இது வரையும் நம்ம போக போகிறோம். ஓகே, குழி எடுத்து நான் நல்லா வீடியோ போடுறதே இல்லை. இப்போ நல்லா வீடியோவை அடுக்குமே இப்படி போட்டுகிட்டே இருக்கேன்னு கேட்காதீங்க. முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை, ப்ளஸ் ஏகப்பட்ட ரோபோட்டிக்ஸ் வேலை, அங்கே இங்கே ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர்னால் அந்த மாதிரி இல்லை, என் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வேறு ஸ்கூலுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருந்ததுனால நம்மளால் அதிகமாக வீடியோ போட முடியல. இல்லை வேணால் குறுக்கால எனக்கு நிறைய உடம்பு சரியில்லை, அம்மம் போட்டுருச்சு, அந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. அதனால தான் இப்போ போட்டேன். நீங்கள் கேட்டாவே ஓட்டிங் வச்சுக்கிறேன். ஈவினிங் 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்கணும் போய் பார்த்துருங்க. ஓகே, இப்போ ஒரு குண்டு சட்டி உருண்டுட்டு வரும் பாருங்க. நம்ம அதுக்குள்ளே இருப்போமா? ஓடியாச்சு. இப்போ நம்ம அங்கே போகணும். அங்கே போகிறதுக்குள்ளே இன்னொரு குண்டு சட்டி உருண்டுட்டு வந்துடும். சொல்லலை, உருண்டுட்டு வந்துடும். கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணிடுவோம். இதே கொஞ்சம் முன்னாடி போனால் நம்ம நசுக்கி சட்னி ஆகியிருக்கோம் அந்த குண்டு சட்டி. ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடுவோமா? இங்கே ஒரு குண்டு தடியாக இருப்பான். அவனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் போகணும். இவங்ககிட்டே அடி வாங்கிடக்கூடாது, சேஃபாக தான் இருக்கணும். ஜண்டா துரத்தாதரா. டே ஜண்டா இக்கிலி குண்டா துரத்தாதரானே. ஓகே, நம்ம இங்கேருந்து தப்பிச்சாச்சு. இக்கிலி குண்டங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. வேறு யார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்? ஒழுங்காக வந்துடுங்கோ, இல்லைனா அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி வந்தாச்சு அடுத்த எஸ்கேப்புக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை கொடுத்து மேலே போயிடும். ஓகே, மேலே போ, சீக்கிரம் மேலே போ. இந்த பேட்டன் நம்மளுக்கு இப்போ தேவைப்படணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். ஓகே, நம்மளும் போய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ தூரம் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரிங்கை குடிக்கணுமா? குடி ஆஹாப்பா, இப்போ தான்டா ஜம்முன்னு இருக்குது. ஓகே, ஜம்முன்னு குதிக்கலாம். ஜம்ப். ஓகே, நம்ம இப்போ ஜம்முன்னு ஓடலாம், ஜம்முன்னு குதிக்கலாம். ஜிம்புக்கு சக்கு ஜிம்புக்கு சக்கு. ஜம்புக்கு சிக்கு. ஓகே, சிம்புக்கு சக்கு. சம்புக்கு சிக்கு. ஓகே, நம்ம இந்த சைடுக்கு வந்தாச்சு. அப்படி அவ்வளோதான்.
இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்காமல் எஸ்கேப் ஆயிடுச்சு. இவ்வளோ நல்லா கேம் ஸ்மூத்தாக போகுதுன்னா இப்போ பின்னாடி ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்கானுங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அது அப்புறம் பார்த்துப்போம். ஆப்பெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல ஈஸியான லெவலாம் முடிப்போம். என்னங்கிற கேட்டு போட்டு அடைச்சி வச்சிட்டானுங்க. எந்த இடம் இன்னும் பெருசாக இருக்குது? இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இது ஜம்ப் பண்ணி இப்படி வந்து இப்படி ஜம்ப் பண்ணி கொலாக்ஸ் ஆகுது. நம்ம அடுத்த வாட்டி நம்மளை பார்த்துக்கலாம். ஐ திங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு இந்த வழியாக போவோம். டிங் 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 அவன் ஓடுறத பாருங்க. டிங் 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 கோயில் மணி அடிக்கிற மாதிரி ஓடிட்டுருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலில் இருக்க அந்த மிஷின்லாம் இங்கே பாருங்க. டிங் 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 ஒன்று மோல் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது அடிக்கும். அது என்னது பிபி ஊதும். அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கும். கோயிலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே நாங்கள் போவோம். டெக் டெக்டா டெக் டெக்டா டெக் டெக்டா டெக் டெக்டா டெக் டெக்டா. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த சைடில் வரதுக்குள்ளே என்ன அலப்பறையாக இருக்குது. சீக்கிரமாக முடிக்கணும். ஒன்றை மட்டும் முடிக்கணும் கேமே. ஒன்றை மட்டும் அடி வாங்காமல் முடிக்கணும். கேமே. ஒன்றை மட்டும் அடி வாங்காமல் முடிக்கணும். ஓகே அடி வாங்காமல் முடிக்க ட்ரை பண்ணணும் இந்த கேமை. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு நம்ம வீட்டு பக்கத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் ஓவராக இருக்குது. அதனால் சவுண்டு பயங்கரமாக வருது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படியோ கரெக்டாக அடி ஜம்ப் பண்ணோம்ல. ஓகே கரெக்டாக போய் கீழே விழுந்து ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அப்புறம் நம்ம அடி வாங்காமல் போனோம். ஸ்மூத்தான கேம் ரஃப்பாக இருக்கும். ஓகே ஸ்மூத்தாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறோம். எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்? ஸ்மூத்தாக அடி வாங்காமல். இன்னும் ஏகப்பட்ட டஃப்பான லெவல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஈஸியாக இருந்தால் அடுத்தடுத்து டஃப்பாக தான் இருக்கும். இந்த பேரி பிரசன் கேமோட அடிப்படை. ஓகே எல்லா லிவரையும் ஆஃப் பண்ணியாச்சு. 3 டப்புக்கு 3 லிவர் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நம்ம இந்த வழியாக ஸ்மூத்தாக போயிடலாம். ஓகே இப்போ இந்த வழியாக க்ராஸ் பண்ணி எதுக்கு டேரெக்டாக இப்படியே வந்துட்டு கொடுத்துடலாம். எந்தா குடிக்க கொடுக்குறானுங்க. கேம்னா அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி கொடுக்க மாட்டானு. குளிக்க கொடுப்பாங்க. சொன்னேன்ல பாருங்கள். இந்த டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். ஆனால் கீழே இறங்கி தான் ஜம்ப் பண்ணுற போய் கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிங் 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 எடி வந்துடுச்சுல சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான லெவல் வந்துடுச்சு. இதையும் முடிச்சிடுவோம். ஓகே முடிச்சாச்சு. ஓய்யோ ஒப்போ டி சொன்னேன்ல ஸ்மூத்தாக போன கேம். இந்த கேமில் தான் ரஃப்பாக ஒன்று சொன்னேன். ஓகே அது ஸ்மூத்தாக போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உஷாராக விளையாடணும். ஐயோ சொன்ன மாதிரி ஸ்டக் ஆகிட்டு. அப்பா அடி இந்த கேமில் தான் உழுது. அப்பா சொல்லி வாய முடியல. டஃப்பான கேம் வந்துட்டு. அப்பா ஓகே இந்த கேமில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் திணறுவோம் போல். கொஞ்சம் உஷாராகணும் அந்த கேமில். அப்படியே அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. அடுத்த லெவல் தான் வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சொன்னேன்ல இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு முடிச்சதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து விளையாட சொன்னாங்க. ஓகே ஊயா இது நல்லா எட்ஜிக்கு வந்தோன்னு தான் ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவ்வளோதான் ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே எட்ஜிக்கு அவ்வளோதான் அவங்க எப்படியோ இந்த லெவலையும் கஷ்டமான லெவலையும் முடிச்சாச்சு. இனிமேல் எல்லா லெவலையும் ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே இன்னும் மேலே தூக்கி போடுது. அவ்வளோதான் டேரெக்டாக உள்ளே போயாச்சு. கீழே போய் ஜம்ப் பண்ணிட்டு போகிற வேலையெல்லாம் கிடையாது. டேரெக்டாக மேலே வந்தாச்சு. ஓகே இங்கே தான் ஒரு தடி தாண்டவராக இருப்பான். அவனையும் போட்டு தள்ளணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண கன் எடுக்கணும். ஓடிங் ஐயோ தூக்கி அடிக்கிறாங்க கல்லை. நீ கல்லை தூக்கி அடிக்காதடா. கல்லை தூக்கி அடிச்சா என்ன எல்லாரும் ஒரு நூப்புன்னு சொல்லுவாங்கடா. நூப்பு ஓகே அவனை தூரத்தில் வச்சு போட்டு பண்ணிடலாம். போடா குண்டு தடியங்காலி. அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிடுவோம். இவன் 50 பைசாக்கு மேலே காசு வச்சுருப்பான் போல். அதனால தான் நம்ம 100 எவ்வளோ வந்துருச்சு காசு. காலி பண்ண தேவையில்ல. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு இந்த ஆமோலாம் தேவைப்படும். ஓகே நில்றா நின்றா சிட்ராஸ் என்ன இப்படி ஊடுற எப்போ நின்றுச்சு. அப்போ இந்த இடத்த இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. இது அதனால நம்ம கீழேருந்து ஒரு கேட் வழியாக பார்த்தோமே. இந்த கம்பி வெளியெல்லாம் போட்டுருந்துச்சு. அது இந்த இடம் தான் போல். நான் அப்போயே நினச்சேன் மேலேயே கம்பி வழி போட்டிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த இடம் தான். ஆமாம் போட்டிருக்கானுங்க கைஸ் கம்பி வழி. அப்போ கன்ஃபார்ம் இது இந்த இடம் தான்.
கண்டுபிடிச்சோம்ல. ஐயோ நான் மேலே ரேசர் லைட்டை கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. வெயிட் பண்ணு போடியும். எனக்கு ஒரு கிளிச்சான பிளான் இருக்குது. ஐயோ லேசர் லைட்டை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கேனே. நம்மளுக்கு லக் இருந்தால் எஸ்கேப் போகலாம். ஐயோ வெட்டி இருக்குமே நான் தான் நம்மளை ஜஸ்ட்டில் வெட்டி துண்டு துண்டாக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த லேசரில் போட்டால் துண்டு துண்டாகிடும். அதுதான் அப்புறம் ஓடு 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 சீக்கிரம் ஆடு ஓடு 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 நிற்காம ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடிக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஓகே நம்ம இப்போ இந்த ஒரு கட்டையை எடுத்துப்போம். இந்த ஒரு கட்டையை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஓகே இப்போ இந்த கட்டையை இதே எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். ஓகே எடுத்தாச்சு. ஒரு அடுத்த லெவலுக்கு ட்ராப் பண்ணிடுவோம். ஐயோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே அடுத்த லெவலுக்கு ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே இப்போ இந்த கட்டை நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த பட்டன் தான் அடுத்தணுமா இல்லை அடுத்த தேவையில்ல. தூரத்துலேருந்து எவ்வளோ போட்டு தெரியும் கிளிச்சி. தூரத்துலேருந்தே போட்டுதாங்க நான் போடுவேன் அர்த்தம் இல்லை. வா 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 கதை ஒன்று முடிச்சாச்சு. சரி நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு நிரூபிக்கிறதுனா உள்ளே போய் அடிப்போம். நம்ம ஒரு ப்ரோ பிளேயர். ஓகே அங்கே தூரத்தில் சொல்லிட்டு எனக்கு அப்புறம் ஆமாம் வரும் யூஸுமே சொல்லிட்டு வேரி ஜாலி. அவ்வளோதாங்க. மிஷின் எவ்வளோ காசு விழுந்துருக்குன்னு பார்ப்போம். எப்போ கோடிக்கணக்கில் இருக்கும் போலே. பண்ணோம் கொட்டுதே. இந்த கேஃபடேரியாவில் அடித்த பாஸோட இது பார்த்தீங்கன்னா காசு அதிகமாகவே இருக்குது. 400 எவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ கார் எடுத்துகிட்டு ஓடிட்டு போவோமா. இப்போ நானும் தளபதி விஜய்டா. ஓகே யாரோ யார் இவனோ இல்லைன்னா கார் ட்ரிஃப்ட் அடிக்குது. பாவீங்களா கார் ட்ரிஃப்ட் அடிக்குது. எடுத்துக்காடே என்ன கார் ட்ரிஃப்ட் அடிக்குது. ஓகே போவோம். நீங்கள் யாரோ யார் இவனோ அதை அசத்தே பார்த்த யார் வருவார். ஓ இந்த கார் எப்படி நிறுத்தி இந்த கார் ஆனால் அந்த பட்டனை கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள பட்டன். ஓகே ஜம்பு போட்டு இந்த கார் வழியாக மேலே ஏறிடுவோமா. டிங் டிங் அப்படியே ஏறிடுச்சு. ஜிங்கிச்சா பச்சை கலர் ஜிங்கிச்சா. ஓகே இந்த வழியாக ஏறி ஜம்ப் பண்ணிடுவோம். ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேரி பர்சன் ரன்னும் ரோப்ளாக்ஸில் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ ரோப்ளாக்ஸில் வந்து அது வியர்ட் ஸ்டிக் டேடாக தான் இருக்கும். ஓகே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் சொல்லுவேன் எல்லாத்தையும் வெயிட் பண்ணுங்க. கேம் முடியல. ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் ரோப்ளாக்ஸில் கேம் போட்டால் பேரி பர்சன் ரன் போடுறேன். பேரி பர்சன் ரன்னுங்கிற மாதிரி இது பேர் என்னது இது போடுறேன். அது பேர் என்னதுல அது பேர் என்னது எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அது பேர் என்னது வியர்ட் ஸ்டிக் டேட் வரும். வந்து அடுத்து வந்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்ளாக்ஸில் போடுறேன். அடுத்த கேம் அதுவாக தான் இருக்கும். ஓகே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்புறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் தட்டி விட்டுரு பார்ப்போம். ஓகே பாய் ஃப்ரம் விசில் பாடி கேமிங். பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே டிங்.